அர்ச்சுனா ராமநாதன். இந்த பெயரை கேட்டாலே இலங்கை அரசியலே அதிரும் ஓர் அடையாளம். வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் சாவகச்சிலிரி ஆதார வைத்தியசாலையில் ஆரம்பத்தில் பதில் வைத்திய அத்தியட்சகராக பணியாற்றிய வேளை பல்வேறு அநீதியான செயற்பாடுகள் தொடர்பில் பகிரங்கமாக விமர்சித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இடமாற்றம், உயர்மட்ட விசாரணைகள், கைதுகள், வழக்குகள் என அடுத்தடுத்து பல்வேறு சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருப்பினும் அநீதிகளுக்கு எதிரான தனது குரலை அவர் நிறுத்தவில்லை. தொடர்ச்சியாக மக்களின் பிரச்சனைகள், அதிகார வர்க்கத்தினரின் முறைகேடான செயற்பாடுகளுக்கு எதிரான குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இவ்வாறாக மக்களின் பேராதரவை பெற்ற வைத்தியர் அர்ச்சுனா தன்னை அநீதிக்கு எதிரான ஓர் அடையாளமாக நிலைநிறுத்திக் கொண்டார். இவ்வாறானதொரு நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போது சுயேட்சை குழு 17இல் ஊசி சின்னத்தில் அர்ச்சுனா ராமநாதன் களமிறங்கியிருந்தார். நாங்கள் மேல்மட்ட வர்க்கமாகவே எப்போவுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மேல்மட்ட வர்க்கம் ஒரு நாளுமே ஒரு ஏழைகளுக்காண்டி போய் வாழ்க்கையில் அரசியல் செய்ய போறது இல்லை. நாங்கள் அங்கே மேல்மட்ட குடிக்காக தான் செய்ய போறோம். குறித்த தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் அர்ச்சுனா அணி 27,855 வாக்குகளை பெற்று ஓர் ஆசனத்தை கைப்பற்றியிருந்தது. இதன் மூலமாக பாராளுமன்ற அரசியலில் கால்தடம் பதித்தார் அர்ச்சுனா ராமநாதன். අද වෙනකන් ඒක අප්‍රූව් වෙලා නැහැ. මට විතරක් කොහොම වෙන්නේ හිතන්නේ. තව එකක් මට කියන්න ඕනේ. අද எங்களுடைய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அந்த என்னுடைய கேள்விக்குரிய பதிலை சொல்லுங்கள். இதன் மூலம் இலங்கையின் பல பகுதிகளிலும் இடம்பெறும் அநீதிகள் தொடர்பில் அடுத்தடுத்து பாராளுமன்ற அமர்வுகளில் இவரது குரல்கள் ஒலிக்க தவறியதில்லை. இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளையாவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாகரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாயிருக்கிறார். ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது. ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முடிந்தால் இந்த அரசு இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லேலுமா புத்தகத்துல குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு. நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன். நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்றோ ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள். நான் அதை சிங்களத்திலே சொல்கிறேன். அவசரப்பட வேண்டாம். அதை விட அரச தரப்பு எம்பிகள் முதல் எதிர்த்தரப்பு எம்பிகள் வரை அவர்கள் மேற்கொள்ளும் அநீதியான செயற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்றில் கேள்விகளையும் தொடுத்து வருகிறார். அது மாத்திரமன்றி வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ், கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கலந்து கொண்டு அங்கு நிலவும் பிரச்சனைகள் மற்றும் அதிகார வர்க்கத்தினர் மேற்கொள்ளும் தவறுகள் தொடர்பிலும் கேள்வி எழுப்பி வருகின்றார். இவ்வாறாக இலங்கை அரசியலில் தமிழ் மக்களையும் தாண்டி சிங்கள மக்கள் மத்தியிலும் ஆதரவு தளத்தை உருவாக்கி இலங்கையில் தவிர்க்க முடியாத ஓர் அரசியல் ஆளுமையாக வலம் வருகின்றார் அர்ச்சுனா ராமநாதன். இவ்வாறானதொரு நிலையில் மந்திரி LK என்ற இணையதளத்தினால் பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தரவரிசையில் யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். குறித்த தரவரிசையில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா முதலிடத்தையும், புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா 2வது இடத்தினையும், சுயேட்சை குழு 17 பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் 3ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளனர். இது பற்றி அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்ட முகநூல் பதிவொன்றில் 5ஆம் இடத்தில் இருந்தவன் இப்ப என கேள்விகளை எழுப்பியதுடன் இலங்கை வரலாற்றில் இதுவரை சுயேட்சையாக பாராளுமன்றம் போனதுமில்லை, தமிழனொருவன் 3ஆம் இடத்தில் 225 பேரில் இருந்ததுமில்லை, உண்மையும் நேர்மையும் தோற்றதா சரித்திரமே இல்லைடா, உங்கள் பேரன்புக்குரியவன் எனவும் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தரவரிசையில் இடம் பிடித்த அர்ச்சுனா ராமநாதனுக்கு செய்தி உலகம் குழுமம் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது.